ஹலோ எவ்ரிஒன். டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்டன் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 15th நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதே போல் 16th அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க 16th ஈவினிங் வாக்கில். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டுக்கிறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு மேலே நம்மளால் வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ, அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கரெக்ஷன் பீரியட், நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த டேட்டில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 19, 20, 21 3 நாளில் டேட்டா கரெக்ஷன் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. இதில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன டேட்டாவெல்லாம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். திரும்பவும் வந்து அதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கவே கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிற டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து 15 அதே போல் 16 கொடுத்துருக்காங்க. அதே போல் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெயினான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே ஆள் ஒருத்தரே ஒரே சப்ஜெக்டை 2 லெவல் நீங்கள் போட்டு எழுதவும் கூடாது. அதாவது நான் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறேன், ஜூனியரும் அப்ளை பண்ணுறேன், சீனியரும் அப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே போல் டபுள் சப்ஜெக்ட் நீங்கள் தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் ரெண்டுமே வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ப்ரைவேட்டாக போட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரே அப்ளிகேஷனில் முடிச்சிடணும். நீங்கள் இன்ஸ்டியூட்டாக ஒன்று ப்ரைவேட்டாக ஒன்று போடுறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனில் நான் தமிழ் சப்ஜெக்ட் ஜூனியர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ப்ரைவேட்டாக போட்டிங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் 2 சப்ஜெக்ட்டும் போட்டுறணும். இன்ஸ்டியூஷனில் போட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். நீங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு ஜூனியர் அதே போல் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ஜூனியர் வேறு சப்ஜெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இன்ஸ்டியூஷனில் நான் வந்து ஜூனியர் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டில் வந்து நான் இன்டர்மீடியட்டோ ஆர் சீனியரோ அப்ளை பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா 2 அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ எதே பண்ணாலும் ஒரே அப்ளிகேஷனில் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயிலாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்படியே லிசன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 30 ரூபா நம்ம பே பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே நம்ம தனியாக பே பண்ணுறதில்ல, எல்லாமே எக்ஸாம் ஃபீஸோடையே சேர்ந்து நமக்கு வந்துடும். இந்த இடத்துல இளநிலைன்னு இருக்கா, ஜூனியர் கிரேட்ஸ் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதுக்கு வந்து 100 ரூபா ப்ளஸ் மேலே இருக்கிற ஒரு 30. இந்த 30 வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கூடமே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 150 ரூபா இடைநிலை, அதாவது இன்டர்மீடியட். சீனியருக்கு பார்த்தோம்னா 160 ரூபா, உயர் வேகம் 230 ரூபா. ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ் டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட்டானாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து அப்ளிகேஷனுக்கு ஃபீஸுக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமில் இருந்து நமக்கு ஒரு ஜூனியர் முடிச்சாதான் அடுத்து நீங்கள் சீனியர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்மளால ஜூனியர் சப்ஜெக்ட் இல்லாமல் டைரக்ட் சீனியர் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணவே முடியாது. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். எக்ஸாம் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன்ஸ். செகண்ட் பாயிண்ட்ல ஜூனியர் கிரேட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ், இது ரெண்டுத்துலையும் நீங்கள் ஜூனியர் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். இப்போ 8th பாஸ் பண்ணிட்டோம், அதே போல் அந்த பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வச்சு அப்லோட் பண்ணிடுவீங்க, அந்த ஒரு ஐடியா. இப்போ 8th மட்டும் பாஸ் பண்ணவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் எங்கே போயிட்டு வாங்கணும் அந்த டீட்டெயிலாம் கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா சீனியர் கிரேட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ். இப்போ நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜூனியர் கிரேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஷார்ட்டனும் அதே மாதிரி தான். ஜூனியர் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th. நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 8th முடிச்சிருந்தா போதும், நீங்கள் ஜூனியர் எழுதலாம். அதே வந்து ஷார்ட்டன் எழுத போறீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்த 5th பாயிண்ட் பாருங்க, இங்கிலீஷ் ஷார்ட்டன் இன்டர்மீடியட். இப்போ நீங்க இன்டர்மீடியட் எழுத போறீங்க அப்படின்னா ஷார்ட்டன்ல ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். இப்போ இந்த இன்டர்மீடியட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு, தமிழுக்கு கிடையாது. அப்போ இங்கிலீஷ்ல வந்து ஜூனியர் கிரேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத முடியும். நீங்க இன்டர்மீடியட் பாஸ் பண்ணாதான் அடுத்து வந்து சீனியர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண முடியும். அடுத்து அதை தான் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் அண்ட் சீனியர் இங்கிலீஷ். இந்த இடத்துல பாருங்க, ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் கிரேட் ஆஃப்
இங்கிலீஷ் இஸ் தி எசென்சியல் குவாலிஃபிகேஷன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்மீடியட் முடிச்சிருக்கணும் சீனியர் எழுதணும் அப்படின்னா. தமிழுக்கும் அதே மாதிரி தான். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூனியர் கிரேட் முடிச்சிருந்தா போதுமானது. இதுதான் வந்து நமக்கு குவாலிஃபிகேஷனுமே கூட. ஹை ஸ்பீட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன லெவலோ அதை நம்ம முடிச்சிருக்கணும். சீனியர் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷாக இருந்தாலுமே சரி, தமிழாக இருந்தாலுமே சரி. அதே போல் அக்கௌண்டன்சிக்கும் அதே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜூனியர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். சீனியர் எழுத போறீங்க அப்படின்னா 12th இல்லைனா 10th முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி நீங்கள் ஜூனியர் கிரேடும் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதலாம். அதே போல் நீங்கள் அது கூடவே ஒரு ஜூனியர் எக்ஸாமையும் முடிச்சிருக்கணும். நீங்கள் ஜூனியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மெயினான பாயிண்டாக பார்த்தீங்கன்னா 11th பாயிண்ட்டு, இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. அதே போல் பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் மூலம் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் எல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாகவும் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். 12th பாயிண்ட் பாருங்க, நான் மேலே சொன்ன அதே விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே சப்ஜெக்டை 2 டைம் அப்ளை பண்ணிடுறீங்க. அப்போ ஜூனியர் சீனியர்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. No candidates will be permitted to appear for the examination in more than one grade in the same subject at the same time session of examination. ஒரே டைம்ல நீங்க ஒரே சப்ஜெக்டை ஜூனியர் சீனியர்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? நீங்க ஜூனியர் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல தமிழ் ஜூனியர்னா தமிழ் ஜூனியர் மட்டும்தான் கொடுக்கணும். தமிழ் ஜூனியர் தமிழ் சீனியர்னு ரெண்டும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன எக்ஸாம் எழுத போறீங்கன்றதே கன்ஃபியூஷன் தான். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். வேற சப்ஜெக்டை நீங்க ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் ஜூனியர் ஒரே அப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம். இங்கிலீஷ் சீனியர் தமிழ் சீனியர் ஒரே அப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம். தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் ஃபேஸ் பண்றேன். அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணிடணும். இதுதான் டீட்டெயில். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு தான். சப்ஜெக்ட் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் போடும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபில் ஆயிக்கும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து அக்கௌண்டன்சி, அதுவுமே அதே மாதிரி தான். எதுக்குமே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து டைப் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் கோடு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைனல் கொடுக்கும்போதோ இல்லை வந்து ப்ரீவியஸ் காப்பி ஒன்று எடுப்பீங்க இல்லையா, நம்ம பார்ப்போம் ப்ரிவியூ, அதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது மாறாது, காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்கான டேட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அதுபடி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நான் அப்ளிகேஷன் பார்க்கல. ஸோ அதில் போயிட்டு பார்க்கும்போது அப்ளிகேஷனில் முன்னாடியே எக்ஸாமினேஷன் சென்டர் நமக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் போட்டு அதே போல் கரெக்ஷன் முடிச்சு நமக்கு எக்ஸாமுக்கு பக்கம் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த சென்டர் செலக்ட் பண்ணுற டேட்டெல்லாம் விடுவாங்க. அப்படி விட்டாங்க அப்படின்னா காமன் சென்டர் அப்படிங்கிறதுல போயிட்டு தான் இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். லிமிடெட் சென்டர்ஸில் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்க போயிட்டு செலக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்டாக வந்து அக்கௌண்டன்சி சென்டர், இது வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் கொடுத்துட்றாங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. அதே போல் சூப்பர் லிமிடெட் சென்டர் பார்த்தோம்னா ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சூப்பர் லிமிடெட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் இந்த 14th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்தா அதே விஷயங்கள் தான் ஒரு சில கொடுத்துருப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஜூனியர் எக்ஸாம் டைப் ரைட்டிங் அதே போல் சீனியர் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் டபுள் சப்ஜெக்ட், இப்போ ஜூனியர் தமிழ் ஜூனியர் அதே போல் இங்கிலீஷ் ஜூனியர் அதே போல் தமிழ் சீனியர் இங்கிலீஷ் சீனியர், ஒரு சப்ஜெக்ட் ஜூனியர் இன்னொரு சப்ஜெக்ட் சீனியர், இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக, ஓகேங்களா, எக்ஸாம் வந்து ப்ரைவேட்டாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது. அவங்க எல்லாமே இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேட்சஸ் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காமனாக பார்த்தோம்னா கடைசியாக இருக்கக்கூடிய 4th பேட்சும் 5th பேட்சும் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு பேட்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? டைப் ரைட்டிங் போகிறவங்க மட்டும் இதை ரீட் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறவங்க ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் டிடி எடுத்து சென்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி பாஸ்டு சர்டிஃபிகேட் ஷுட் அப்லோட் தி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் தி எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரிஜினலில் நம்ம சைன் போடக்கூடாதுல்ல, அப்போ பிரிண்ட் எடுத்து
இப்போ ஒரு சர்டிஃபிகேட் இதுதான் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எங்கே வந்து ஃப்ரீ ஃபேஸ் இருக்கோ இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ ஃபேஸ் இருக்கும். உங்களோட நேமை போட்டு கீழே நீங்கள் என்னைக்கு சைன் போகிறீங்களோ அதோட டேட்டை போட்டுருங்க. எனக்கு மார்க் ஷீட்டில் வந்து கொஞ்சம் மேலே தான் இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இடம் இருக்கிற இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல உங்களோட சைனையே போட்டு அதுக்கு கீழே டேட்டையும் போட்டுருங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து எந்த குழப்பமுமே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி நான் வந்து க்ரீன் சைன் வாங்கிட்டேன் அதை அப்லோட் பண்ணலாம்னா அதையும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்களாகவும் செல்ஃபாக அட்டஸ்டட் போட்டுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இது வந்து நம்ம ஜூனியர் கிரேட் எழுதுறதுக்கு 8th இருந்தால் போதும்னு சொன்னோம்ல டைப் ரைட்டிங்க்கு, அந்த ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் இது. இப்போ உங்ககிட்ட வந்து மார்க் ஷீட் இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பாக 8th படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட மார்க் ஷீட் இருக்காது. அப்போ இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சைன் வாங்குற அந்த போனஃபில்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி, அதே போல் ஃபுல் நேம் இருக்கிற மாதிரி உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் ஆர் ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டு போய் அதை வந்து உங்கள் மார்க் ஷீட்டாக கன்சிடர் பண்ணி அப்லோட் பண்ணால் போதுமானது. இது வந்து டைப் ரைட்டிங் ஜூனியர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து 8th குவாலிஃபிகேஷனில் எழுதுறவங்களுக்கு. இந்த தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோட்டோ என்ன மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப் போட்டிருக்கக்கூடாது. கிளாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கிளார் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதாவது கூலிங் கிளாஸ் இருக்கக்கூடாது, நார்மல் கிளாஸ் நீங்கள் போட்டிருக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த கிளாஸில் வந்து உங்கள் கண்ணு தெரியாத மாதிரி கிளார் அடிச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது ஃபோட்டோவுக்கு பின்னாடி டேட் போட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எந்த டேட்டும் உங்களோட ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 4th பாயிண்ட்ல நீங்கள் வந்து சீனியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு ஹை ஸ்பீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீனியர் முடிச்சிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட். இப்போ சீனியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜூனியர் முடிச்சிருப்பீங்க அது. அதே போல் இன்டர்மீடியட் எழுத போகிறீங்கன்னா ஜூனியர். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சீனியர் எழுத போகிறீங்கன்னா இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட் இருந்தே ஆகணும், ஷார்ட் அண்ட் இது பார்த்துக்கோங்க. அதே போல் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்ம அப்ளிகேஷன் போடும்போதே அப்லோட் பண்ணணும். அந்த ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கணும். அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரியான டீட்டெயில் உங்கள் ப்ரூஃபில் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேமு, இன்சியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேமாக இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது இப்போ என்ன அந்த ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதை நம்ம கூடவே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அது அந்த அளவுக்கு பெருசாக தேவையில்லை. ஒரு சில சொல்கிறேன். இந்த டைப் ரைட்டிங் போகிறவங்க மட்டும் கம்பல்சரி இது எல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல 28th பாயிண்ட்டில் பாருங்கள், நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பெண்டிங் விழுந்துருது அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு டெபிட் ஆயிரும், அவங்களுக்கு வந்து போய்ட்டு சப்மிட் ஆகாது, அதாவது அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி ஆனால் வந்து பார்த்தோம்னா அது டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிடுவோம்ல, தப்பு பண்ணுவோம் கண்டிப்பாக. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரிவ்யூ காப்பி எடுத்து பார்த்து அதிலே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 30th பாயிண்ட்டு, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்னவெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ மாற்ற முடியாது, டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் அப்பா நேம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ வேறு என்ன தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் தான் மாற்ற முடியும். அப்போது வந்து நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணாமல் கரெக்டாக வந்து கொடுத்துக்கிறது நல்லது. அதே போல் நமக்கு டேட்டா கரெக்ஷன் பீரியட் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அந்த டேட்டா கரெக்ஷன் பீரியடையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு டேட்டா கரெக்ஷனுக்கான பீரியட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட்டையும் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் போடும்போது பார்த்துக்கணும். ஒருவேளை தவறி தப்பு பண்ணிட்டாலுமே கூட இந்த டேட்டா கரெக்ஷன் பீரியடெல்லாம் கரெக்டாக பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 35வது பாயிண்ட்டு, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்கள, அந்த ப்ரூஃபை தான் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே போகும்போது அந்த ப்ரூஃபுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் உங்களை வந்து எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லக்கூடியது தான், உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து மிஸ்லீடிங்கான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறதும் அதை ரிஜெக்ட் பண்ணுறதும் அது வந்து பார்த்தோம்னா நிர்வாகத்தோட பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, இந்த சேர்மனோட பொறுப்பு. உங்ககிட்ட நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை எப்பவுமே சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான். ஆனால் ஒன்ஸ் நீங்களும் வந்து இதை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃபை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்களே போடலாம். அதே மாதிரி யாருக்காவது வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கணும், அதாவது நாங்கள் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்
ப்ளஸ் வந்து ப்ரௌசிங் ஃபீஸ் வந்து 50. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன வந்தாலுமே சரி, நீங்கள் ஜூனியர் சீனியர் நான் முன்னே சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட ப்ரௌசிங் ஃபீஸ் ஒரு 50 மொத்தமாக சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. என்னென்ன டீட்டெயில் வேணுன்றதும் இந்த வீடியோவிலேயே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் நம்மக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் உங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் பிளேஸ் எதுவோ நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இப்போயே எக்ஸாம் சென்டர் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது நம்மளே வந்து கேர் பண்ணி அதை அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம் சென்டர் எதுவோ அதை நம்ம சரிங்களா? இவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது புது பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்றதை கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.